ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இறால் மிளகு மசாலா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதோ 2 தக்காளி, 1/4 இன்ச் இஞ்சி, 10 பல்லு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இறாலோட நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக அலசும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அலசுங்க. அப்போ அதோட நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இறால் சேர்த்ததோ 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இறால் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லா இறால்லையும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சு இறாலேருந்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான ப்ரான் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸோடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.